வந்திருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். இன்றைய தின சிலுவை தேவன் சுமந்து நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து அவர் சிலுவையை சுமந்து போகிற இடங்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்து துன்புறுத்தி இரத்தம் சொட்ட சொட்ட அவர் நமக்காக சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலை என்கிற மண்டை ஓடு ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தலத்திலே அவர் நமக்காக அவருடைய ஜீவனை விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவை ஒரு கூட்டங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து சிலுவையை சுமந்து நமக்காக ஜீவனை விட்டார். நாம் இதை விசுவாசிக்கின்றோம். ஆனால் 3 வகையான கிறிஸ்தவ கூட்டங்கள் இன்று இருக்கிறார்கள். நாம் அதிலே எந்த வகையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் நிதானிக்க வேண்டும். ஒரு கூட்டம் இருக்கிறது, இயேசுவை மனிதனாக மட்டுமே பார்க்கிற கூட்டம், இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். இயேசு மாம்சத்தில் வந்து அவர் தேவனுடைய சகல ரகசியங்களை வெளிப்படுத்தி மனிதன் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் தேவன் மனிதன் சார்பில் செய்தார் என்கிற சத்தியத்தை புறந்தள்ளுகிற கூட்டங்கள் நிறைய உண்டு. உதாரணம், யூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், யெகோவா சாட்சி என்கிற கூட்டத்தார்கள். இவர்கள் இயேசுவையும் அவரது மானிட வாழ்வையும் நம்ப மாட்டார்கள். இவர்கள் இயேசுவும் வேண்டாம் சிலுவையும் வேண்டாம் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் உபதேசமாக உபதேசிப்பார்கள். இது ஒரு வகையான கூட்டத்தார்கள். இரண்டாவது கூட்டத்தார்கள் இயேசு வேண்டும் சிலுவை வேண்டாம் என்று சொல்லுவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவருடைய பாடு, அவருடைய தாழ்மையான வாழ்வு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கப்படும் பொழுது தாழ்மையாய் இருக்க வேண்டும், அவனவன் தன் தன் சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படை வேத சத்திய வசனத்திற்கு விரோதமாக இருக்கிற கூட்டத்தார்கள் உண்டு. யார் அவர்கள்? அவர்கள் தங்களை தாங்களே புதிய உடன்படிக்கையின் ஊழியர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் தங்களை ராஜாக்கள் என்றும் ஆசாரியர்கள் என்றும் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் செழிப்பான வாழ்க்கை விரும்புவார்கள். பணம், பொருள், தேவன் சகல ஐஸ்வர்யங்களையும் தருகிறார், நாம் உல்லாசமாக வாழ வேண்டும், பாடு வேண்டாம், தாழ்மையான வாழ்க்கை வேண்டாம், சிலுவை வேண்டாம் என்று மறுதலிக்கிற கூட்டத்தாராய் இருப்பார்கள். தங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது என்று விரும்புவார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் இரண்டாம் வகையாய் இருக்கிறார்கள். மூன்றாவது கூட்டத்தார் அவர்கள் யார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது, இயேசுவும் வேண்டும் சிலுவையும் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவும் வேண்டும் சிலுவையும் வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் தான் இந்த உலகத்தில் பரிசுத்த வேதாகமம் எதிர்பார்க்கிற கூட்டத்தார்களாய் இருக்கிறார்கள். இயேசுவும் வேண்டும் சிலுவையும் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் இயேசு உருவாக்கின சீசர்கள். சீசர்கள் அப்போஸ்தலர்களாய் மாறுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் மூலமாக இன்றும் உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்று அன்றே விரும்பினார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர்கள் இயேசுவின் உண்மையாக ஊழியம் செய்கிற ஒரு தொண்டர்களாய் இருப்பார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம் உயிரை இயேசு எப்படி நமக்காய் ஜீவனை கொடுத்தாரோ அப்படி கூட உயிரை கூட தருவதற்கு கூட தயங்க மாட்டார்கள். நல்லவர்களாய் இருப்பார்கள். வாழ்நாளிலே கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து குருவி சேர்த்ததை போல பணம் பொருளை எல்லாம் சேர்த்து வைத்து குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது தங்கள் வாழ்க்கையையும் தங்கள் வாழ்நாளில் முழுவதும் சம்பாதித்த பணம் பொருள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்காக, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்காக, புறஜாதி மக்களுக்காக நாடு கடந்து தேசம் கடந்து பல கடல்கள் கடந்து வந்து
என்ன செய்வாங்க? மிஷனரி ஊழியம் செய்வார்கள். ஒரு அல்லேலூயா. ஹalleluya. 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 ஆமா, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இயேசுவும் வேண்டும் சிலுவையும் வேண்டும் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஹalleluya. 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 ஆமா, அப்ப இயேசுவின் சீடர்கள் தொடக்க காலத்தில் இருந்த ஆதி திருச்சபைகள், உதாரணத்திற்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்னை தெரசா. அன்னை தெரசா என்பவர்கள் மதம் கடந்து, பாரம்பரியங்கள் கடந்து, எல்லாம் கடந்து, சாதி மதம், பணக்காரன் ஏழை, உயர்வு தாழ்வு, இவைகள் எல்லாவற்றையும் கடந்து இயேசுவும் எனக்கு வேண்டும் சிலுவையும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் அன்பை அவர்கள் வெளிப்படுத்தி இன்றும் அன்னை தெரசாவை குறித்து நாம் வாய் திறந்து பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பெயரை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கின்றார். அதே போல சாது சுந்தர் சிங் என்கிற ஐயா தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார். அவர் தாழ்மையாய் ஏழ்மையாய் நடந்து எல்லா இடங்களிலும் அவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் செய்தார், சுவிசேஷம் சொன்னார். கிட்டத்தட்ட அவர் பாடுகளை, துன்பங்களை, துக்கங்களை எல்லாவற்றையும் சகித்தார். அல்லேலூயா. அதே போல உயிருடன் எரிக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து ஒரிசாவிலே மிஷனரி ஊழியங்கள் செய்தார்கள். அவர்களை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்ன இந்து தீவிரமாய் இருக்கிற, RSS தீவிரமாய் இருக்கின்ற நபர்கள் மூலமாக குண்டு வைத்து கொல்லப்பட்டனர், குடும்பமாய் செத்து விட்டனர். அவர்கள் தங்கள் ஜீவனை ஆண்டவருக்காக கொடுக்க துணிந்ததினாலே ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்து ஒரிசாவிலே இருக்கின்ற தேவனை அறியாத காட்டு மிராண்டிகளைப் போல் சுத்தி கொண்டிருந்தவர்களை எல்லாம் மனமாறி நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்பி ஊழியம் செய்தார்கள். அவர்கள் உள்ளத்தில் என்ன இருந்தது? இயேசுவும் வேண்டும், அவர் சிலுவையும் வேண்டும் என்று இருந்தது. அதே போல பீகார், குஜராத், இன்னும் பல இடங்களில் இருக்கின்ற எல்லா புறஜாதி மக்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். படிப்பறிவு இல்லாம மூட நம்பிக்கையில் இருக்கிறவர்கள், ரவுடிசம் செய்கிறவர்கள், காட்டுவாசிகளை போல் இருக்கிறவர்கள், இப்படி யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லாருடைய வாழ்விற்குள்ளும் துணிந்து சென்று இயேசுவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அறிவித்திருக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய உள்ளத்திலும் என்ன இருந்தது? இயேசுவும் வேண்டும் சிலுவையும் வேண்டும் என்று இருந்தது. இன்னும் இதே போல எத்தனையோ பேரு எப்படி இருக்கிறாங்கன்னா மிஷனரி வாழ்க்கை செய்கிறார்கள். மிஷனரி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாமளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நாமளும் எவ்வளவுதான் பணம் பொருள் வசதி நமக்கு இருந்தாலும் நாம் தாழ்மையா இருந்து கொண்டு, நாம் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து கொண்டு, ரொம்ப எளிமையாக இருந்து கொண்டு நம்மால் முடிந்த சுவிசேஷ ஊழியங்களை நாம் செய்யும் பொழுது நமக்குள்ளும் இயேசுவும் வேண்டும் சிலுவையும் வேண்டும் என்கிற உணர்வு மற்றவர்கள் பார்வையின் மூலமாக தெரியும். அப்ப நமக்கு எந்த சிலுவை வேண்டும்? அன்று இயேசு வேண்டாம் சிலுவையும் வேண்டாம் என்று சொல்லி கள்ளத்தனமாக ஆலயத்தில் சிலுவையை தூக்கிட்டு சர்ச்சில் என்ன செய்யறாங்க? போற கூட்டங்கள் உண்டு. இயேசு வேண்டாம் சிலுவை வேண்டும் என்று தூக்கி பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள், சிலுவை புனிதம் என்று சொல்லி தூக்கி பிடிக்கிறார்கள். இயேசுவும் வேண்டும் சிலுவையும் வேண்டும் என்று சொல்லி நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில் மரித்த கிறிஸ்துவை குறித்து செய்தி இன்னைக்கு இருக்கிறது. அப்ப preaching crucified is at the heart of the Christian faith. இயேசு சிலுவையில் மரித்திருக்கின்றார். இது கிறிஸ்தவ இருதயங்களில் ஒரு மைய பொருளாய் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மைய பொருள் என்ன? இயேசு சிலுவையில் மரித்தார், அதுதான் செய்தி. சிலுவையில மரிக்காத இயேசு தேவையில்ல, சிலுவை இல்லாத இயேசு தேவையில்ல, சிலுவை மட்டும் தேவையில்ல, இயேசுவும் தேவை சிலுவையும் தேவை. இயேசு இல்லாத சிலுவை சிலுவை அல்ல, சிலுவை இல்லாத இயேசு இயேசுவும் அல்ல. அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும், ஜனங்களுக்காய் ரத்தம் சிந்த வேண்டும். இது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். அது நிறைவேறினது. நாம் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைக்கு
வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை. 1 கொரிந்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கின்றார். அல்லேலூயா. முதலாவது வார்த்தை ஊழியக்காரரை குறித்ததான வார்த்தை. ஆண்டவர் நமக்கு நல்ல ஊழியக்காரராக வந்து மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு என்கிற 3 தேவ ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. அப்ப ஒரு பிரசங்கத்தினுடைய மைய பொருள் என்னவாக இருக்க வேண்டும்? பாவ மன்னிப்பு குறித்ததான ஒரு எச்சரிக்கை இருக்க வேண்டும். மனம் திரும்புதலை குறித்து ஒரு எச்சரிக்கை இருக்க வேண்டும். நாம் பெறப்போகிற ரட்சிப்பை குறித்ததான நல் செய்தி இருக்க வேண்டும். அதுதான் நல்ல பிரசங்கம். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனும் அதையே பிரசங்கம் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மனிதனாக அவதரிக்கும் போது அவரும் அதைத்தான் பிரசங்கம் செய்தார். ஹல்லேலூயா. அவர் பின்னே வந்தவர்களும் அதைத்தான் பிரசங்கம் செய்தார்கள். அதற்குத்தான் இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் என்று சொல்லவில்லை, நாங்கள் என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? இயேசு உருவாக்கின சீசர்கள் அப்போஸ்தலர்களாக மாறிவிட்டார்கள். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஊரெங்கும் உலகெங்கும் சென்று இயேசுவை குறித்து அவர்கள் சுவிசேஷம் சொன்னார்கள். சொல்லும் பொழுது அவர்கள் அங்கே அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள். என்ன காட்டுகிறார்கள்? பட் we preach Christ crucified, a stumbling block to the Jews and folly to the Gentiles என்று சொல்லுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அந்த பிரசங்கம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், யூதருக்கு இடரல் உண்டாக்கும், கிரேக்கருக்கு அது எப்படி இருக்கும்? பைத்தியமாய் இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். ஒரு அல்லேலூயா. அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கூட்டத்தார்கள் அன்று மிகப்பெரிய அளவில் இருந்தார்கள். ஒன்று யூத கூட்டத்தார்கள், யெகோவா தேவனை நாங்கள் வழிபடுகிறோம், எங்களை போல ஆண்டவரை பரிசுத்தம் செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது, தொழுது கொள்ள முடியாது, ஆண்டவரை தேட முடியாது அப்படின்னு சொல்லுகிற கூட்டம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்கள். மற்றொரு கூட்டம் கிரேக்கர்கள். இவர்கள் யார்? இவர்கள் தத்துவ ஞானிகள், இவர்கள் கொள்கைகளை வரையறுத்து வைக்கிறவர்கள். ஒரு விஷயம் இருக்குன்னா ஆதாரம் இல்லாம நம்ப மாட்டாங்க, ஆதாரம் கேட்பாங்க. உலகத்துல பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. இது அப்பயே இருந்தாங்க. அப்ப அவங்க முன்னாடி போய் இயேசுதான் தெய்வம், இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கின்றார், இயேசு அநேக அதிசயங்களை செய்திருக்கின்றார், அவர் பூமியிலே வந்தார், அவர் கடவுள், அவர் மனிதனாக பிறந்தார், அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் இடரல் உண்டாக்கும், அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அதெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் பொய், இதெல்லாம் கட்டுக்கதை அப்படி நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. அப்ப இங்க பைபிள் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாய் வரும்பொழுது அவர் கன்னிமரியின் வயிற்றிலே ஆண் துணை இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இதை யூதர்களும் கிரேக்கர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு ஆதாரம் வேண்டும். உலகத்திலே ஆணும் பெண்ணும் இணைந்தால் மட்டுமே குழந்தை உருவாகும், கரு உருவாகும், இது சாத்தியமில்லை, நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் மேலானவர் கடவுளாய் இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா மனித சக்திக்கும் மேலானவராய் இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராக இருக்கின்றார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ இந்த வார்த்தையை நாம் புறந்தள்ள முடியாது, அவரால் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் சொந்த ஜனமாய் இருந்தா கூட யூதர்கள் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே போல ஆதாரம் கேட்பார்கள், அடையாளம் கேட்பார்கள், ஃபார்முலா இப்படி இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இப்படி இருக்கணும் ஃபார்முலா, அப்ப இது நடந்தா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுவாங்க. ரொம்ப வாக்குவாதங்களை பேசிக்கிட்டு தத்துவத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்படி இருக்குமா? பைத்தியமா இருக்கும். அல்லேலூயா. அவங்க மூலமா பெருகி போன பகுத்தறிவுவாதிகள், கடவுள் இல்லை கோட்பாடு, கடவுளே கிடையாது, கடவுள்லாம் கிடையாதுங்க, அவன் உழைச்சாத்தான் அவனுக்கு கஞ்சி, தினம் வேலைக்கு போகணும்,
இல்லைன்னா என்ன கிடைக்காது, பூவா கிடைக்காது. வேலைக்கு போகணும்னு சொன்னதே யாரு அப்படின்னு கேட்டா கடவுள் தான் சொல்லி கொடுத்தார். நீ வேர்வை சிந்தி என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்துல தான் நீ என்ன செய்யணும், சாப்பிடணும் அப்படின்னு சொன்னது யாரு, ஆண்டவர். அல்லேலூயா. முதல் மனிதனுக்கு அன்னைக்கே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்ப மனிதன் பாவம் செய்து அவன் பயங்கரமா தன்னுடைய சந்ததி முழுவதையும் என்ன செஞ்சிட்டான், பாவியாக மாத்திட்டான். மரணமும் நோயும் சாபமும் பல வகையான பிரச்சனைகளும் என்ன செஞ்சிட்டான், மனுஷனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அப்ப ஜனங்களை விடுதலை செய்வதற்காக ஒரு செய்தி உலகத்தில் அவசியமாய் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. அல்லேலூயா. வேற இயேசுவை பிரசங்கம் பண்ண முடியாது. ஆசீர்வதிப்பார், அந்த அல்வா தாரா, இது தாரார், அது தாரான்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. உனக்காக, எனக்காக, நமக்காக, நம்முடைய பாவ மன்னிப்பு கிடைப்பதற்காக நமக்கு ஒரு செய்தி தேவை. அது என்ன, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி. அல்லேலூயா. அப்ப ஊழியர்களா இருந்தால் தேவனுக்கு ஊழியம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும்னு நம்ம விரும்புறோம். நாம என்ன சொல்லணும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, நாம சொல்றதுல இருந்து நம்ம பின்வாங்கவே கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இங்கே ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கின்றார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறது இருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடிய வசனம். சிலுவை வேண்டும், இயேசு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒன்றை நம்ப வேண்டும். எப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரோ, அவரை விசுவாசிக்கிற நாமும் அவரோடு கூட மரித்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரோ, அப்போது நாம் அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறோம், அறையப்பட்டு இருக்கிறோம். அவரை தூக்கி அடக்கம் பண்ணாலும் அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவர் எப்போது உயிர் தெழுந்தாரோ அதோடு கூட நாமும் எப்படித்தான் இருக்கிறோம், உயிரோடு எழுந்திருக்கிறோம். இதை ஒரு நபர் தனக்குள்ளே உணர்ந்தவராக இந்த செய்தியை சுவிசேஷமாய் சொல்லுகின்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். அப்ப ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? நமக்குள்ளே வருவதற்காக அவர் அறையப்பட்டார். ஒரு அல்லேலூயா. அவர் சிலுவையில் அறையப்படவே இல்லை என்றால் அவர் வெளியில இருக்கிற மற்ற கடவுளை போல அவர் இருக்கிறவராக இருந்திருப்பார். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் ஆங்காங்கே அவங்களுடைய இடத்துல பலிபீடங்களை கட்டி கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆடையோ மாடையோ கிடாவையோ கொண்டு வந்து என்ன செய்வாங்க, வெட்டி ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க, ஆராதனை செய்வாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை என்றால் கடைசி வரைக்கும் ஆடையும் மாடையும் கிடாவையும் போட்டு என்ன செய்யணும், வெட்டிக்கிட்டே இருந்திருப்போம். இனிமேல் அது அவசியம் இல்லை. நான் என்னுடைய பாவத்திற்காக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் அவர் என்னுடைய பாவ விமோச்சனத்திற்காக தன்னைத்தானே பலியாக கொடுத்திருக்கின்றார். அவர் யார்? அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. I have been crucified with Christ. It is no longer I who live but Christ who lives in me என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, by faith in the Son of God who loved me gave himself for me. அவர் எனக்காக தம்முடைய அன்பை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அந்த அன்புக்கு ஈடே கிடையாது, அந்த அன்புக்கு அளவே கிடையாது, அந்த அன்புக்கு உயரம் கிடையாது. அவ்வளவு பெருசு, அதை என்ன செய்ய முடியாது, கணக்கு போட்டு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த அன்பு வெளியேறப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நாம நம்முடைய அன்பை கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தா, ஒரு 10,000 ரூபா வச்சிருக்கேன் வாங்கப்பா அப்படின்னு உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த 10,000 ரூபாய்க்கு என்னெல்லாம் உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அவ்வளோதான் நான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு செய்ய முடியும். 10,000 ரூபா காலியாக போன பண்ண நமக்குள்ளே இருந்த அந்த அன்பு கொஞ்சமாக குறைஞ்சிரும்.
பணம் இருக்கிற வரைக்கும் தான் அன்பு. இந்த உலக அன்பு பணம் பொருள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அன்பு. பணம் பொருள் எல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னா என் உலகத்தில் சொல்ல ஒரு நாய் கூட மதிக்காது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அது நிரந்தரமான அன்பு. அந்த அன்பு அள்ள என்ன செய்யாது, குறையாது. அந்த அன்பு எங்கிருந்து உண்டானதுன்னு கேட்டுட்டா சிலுவையில் இருந்து உண்டானது. அல்ல வச்சுங்களேன், சிலுவையில் இயேசு மரிக்கவில்லை என்றால் அவருடைய அன்பு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால அவர் தம்மைத்தாமே கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது அந்த அன்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான அன்பாய் இருக்கிறது. அல்ல வச்சுங்களேன். சரி, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மூன்றாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து இருந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அங்குள்ள விசுவாச பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எதையும் நீங்க அறிந்து கொள்ள கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேற எதுவும் நீங்க அறிஞ்சுக்கிட கூடாது என்று ஒரு ஊழியக்காரன் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசம் நாம தியானிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தியான வசனங்களுக்குள்ள தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ விசுவாசம் என்பதே உலகெங்கும் போய் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்ய வேண்டும், இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொல்ல வேண்டும். எல்லாருமே கடவுளுக்கு ஊழியக்காரங்களா இருக்கிறோம். பாஸ்டர்கள் மட்டுமே பாஸ்டர்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே கடவுளுக்கு ஊழியக்காரங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி ஊழியக்காரங்களா இருக்கிற நாம நம்ம கையில தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற முடிவை குறித்ததான ஒரு அருமையான வசனம் தான் நீங்க வாசிச்சிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை தான் நாம் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். எந்த இயேசு கிறிஸ்துவை? சிலுவையில் அறையப்பட்ட அவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை கடவுளை விசுவாசிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஊழியக்காரனாய் இருக்கிற ஊழியக்காரிகளாய் இருக்கிறவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. வேற எதுவும் சொல்லக்கூடாது. பணம் தருவார், பொருள் தருவார், வீடு தருவார், காடு தருவார், மலை தருவார். சிலுவையில் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கின்றார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். இனி சாபம் என்பதை கிடையவே கிடையாது. பாவம் உங்களுக்கு என்ன செய்யாது, இல்லவே இல்லை. பாவத்தினுடைய வல்லமை அனைத்தையும் சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து முழுமையாக என்ன செஞ்சார், உரிந்து எடுத்து விட்டார். பாவத்தின் சம்பளமான மரணத்தையும் அவர் ஜெயித்து விட்டார். பாவத்துக்கு இருந்த வல்லமையும் மரணத்துக்கு இருந்த வல்லமையும் வேரோட அறுத்து எடுத்து விட்டார். அல்லேலூயா. பாவத்தினுடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வேரோடு வெட்டி ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டார். அல்லேலூயா. ஒரு காலத்திலே உங்கள் மீது மரணத்துக்கு எதுவான மரண வாசனை வீசினது. ஆண்டவர் என் பிள்ளை என்று உங்களை நுகர்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் மேலே பாவத்தினுடைய சம்பளம் என்று சொல்லப்படுகிற மரணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. எப்போது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது ஜீவன் உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. அவருடைய வார்த்தையும் அதுதான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவது இல்லை. கர்த்தராகிய நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தமாக இயேசு கிறிஸ்து இதை பேசினார். அல்லேலூயா. அவர் வெறுமனே வாயில் பேசாமல் சொன்னதை செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஜீவன் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஜீவனுக்கு ஏதுவாக நாம் பரிபூர்ணப்பட வேண்டும். அதற்காகவும் கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. For I decided to know nothing among you except Jesus Christ and him crucified. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளவே கூடாது. இது இன்றைய சிறப்பு செய்தியாக கர்த்தர் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே
ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே இந்த நன்னாளிலே இந்த நன்னாளிலே உங்களை சிலுவையில் அறையப்பட்ட உங்களை மட்டும் நான் நினைச்சு அறிந்து கொள்வேன். வேறு எதையும் நான் அறிஞ்சுக்கிட மாட்டேன். உங்களுக்குள்ள எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஆமென். இயேசுவே ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வார்த்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வார்த்தை. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தன் ஜீவன் போகும் மட்டும் பிதாவாகிய தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவராக தன்னை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் தேவரூபமாய் வரவில்லை. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடவுளா இருந்தா மட்டும்தான் பாவம் செய்யாம இருக்க முடியும். மனுஷனாலே பாவம் செய்வாயா? பாவம் செய்யாத மனுஷன் எவையா இருக்கான்? எவனா ஒருத்தனை காட்டியா? அப்படின்னு சொல்றவங்க மத்தியில கடவுளே இறங்கி வந்து மனுஷனாலையும் முடியும், தேவனால் எல்லாம் முடியும் என்று நீ நம்பிக்கொண்டு இருந்தாய் அல்லவா, உன்னாலும் முடியும் என்கிற ஒரு மோட்டிவேஷன் செய்தியை தன் வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில. உன்னால முடியும் தங்கச்சி, எக்கோ எமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மனுஷ ரூபமாவே காணப்பட்டது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் ஆண்டவராகிய அவருக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில உயர்வு வேணும்யா. உயர்வுக்கு முன்னான தாழ்மை. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். என் வாழ்க்கையில மேன்மையே இல்லை. மேன்மைக்கு முன்னான தாழ்மை. ஆண்டுடைய கிருபை எனக்கு கிடைச்சாலும் நான் அதை பயன்படுத்த முடியல. கிருபைனா என்னன்னே தெரியல. கிருபைக்கு முன்னானது தாழ்மை. பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் என்று வேண்டிக் கொண்டான். அப்ப கிருபை கிடைப்பதற்கு தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். உயர்வு கிடைப்பதற்கு தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை செய்கிற ஸ்தலங்களில, படிக்கிற இடங்கள்ல எதிர்காலத்திற்காக, மேன்மைக்காக ஒன்று தேவை, அதுவும் தாழ்மை. வேதம் சொல்லும் அருமையான சத்தியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அது இங்கே பிலிப்பு சபைக்கு எழுதி இருக்கிற வார்த்தையாக நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு ஜீவன் போகும் வரைக்கும், சிலுவையில ஜீவன் போகும் வரைக்கும் தன்னைத்தான் கீழ்ப்படிந்தவராக்கி தன்னைத்தான் தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்ப கடவுளுக்கு சுவிசேஷ ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அவங்க தான் இயேசு வேண்டும் சிலுவை வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். இயேசு வேண்டும் சிலுவை வேண்டாம், ஏற்கனவே சொன்னது போல சிலுவை வேண்டும் இயேசு வேண்டாம், இயேசு மனுஷன்தான் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு செய்தி இங்க, உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நீ பிதாவாகிய தேவனுக்கு உன்னை நினைச்சி தாழ்த்து, மரண பரியந்தம் தாழ்த்து. அப்ப நீ நல்லா ஆயிருவ. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வார்த்தை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா. நம்ம பாவியா இருக்கும் போதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நமக்காக மரித்திருக்கின்றார். அல்லேலூயா. அந்த மரித்த காரியம் என்பது அது சிலுவையை குறிக்கின்றது. அல்லேலூயா. அவர் எங்கே மரித்தார்? சிலுவையில் மரித்தார். ஒரு நபர் நீ திருந்தினா தாண்டா உன்னை ஆசீர்வதிப்பார், நீ திருந்தினா தாண்டா உன்னை ஆசீர்வதிப்பார், நீ விட்டுட்டு வந்தா தாண்டா உன்னை ஆசீர்வதிப்பார், நீ அப்படி இருந்தா தாண்டா உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பாவிகளாய் இருக்கும்போதே ஆண்டவராகிய அவர் உனக்காக, எனக்காக, நமக்காக, எல்லாருக்காக, உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? மரித்திருக்கின்றார். அல்லேலூயா. மற்ற கடவுள் எல்லாம் பரிகாரம் வாங்குவதற்காகவே செயல்படும். கடவுளாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே
தன்னையே பரிகாரம் ஆக்கிட்டு ரட்சிப்பை இலவசமாக கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. பணம் பொருள் எதுவுமே ஆண்டவருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப நாமளும் பிறனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய அவரைப் போலவே நாம் பிறனுடைய ரட்சிப்பை நாம் விரும்புகிறோம் என்றால், மற்றவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம்னா நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஒரு இல்லையில சொல்லுங்களேன். ஹalleluya. நம்ம கிட்ட இருக்கிறத ஒருத்தனுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கறது தப்பே இல்லை. அழிந்து போகிற பொருட்களினாலே ஆத்துமாவை சம்பாதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சம்பாதினா என்ன? வேலை செஞ்சு ஒரு பொருளை சம்பாதிக்கிறது மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சிலுவையில் பாடுபட்டு நொறுக்கப்பட்டு ஜீவனை கொடுத்து நம்மளை ஆத்துமாக்களாக சம்பாதித்திருக்கின்றார். ஹalleluya. அதனால தான் இன்னைக்கு இங்கே உட்காந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம், ஆண்டவர் நாமத்தை விசுவாசித்து நாம் அவர் செய்கிற ஊழியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன என்று கேள்வி கேட்டால், நம்ம பின்னாடி ஒரு திரளான கூட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரும் நம்மை போல இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். ஹalleluya. நம்மை போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நம்மை போல இயேசுவுக்காக சிலுவை என்கிற சுவிசேஷ ஊழியத்தை சுமந்து தெரிய வேண்டும். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் ஜெபிக்கணும், ஆத்துமா ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷங்களை சொல்லணும், பிசாசை துரத்தணும், நோய்களை விரட்டணும். என்ன செய்யணும்? எல்லாமே ஏசப்பாவுக்காக செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமாம். அப்போ நம் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சுருக்காங்க? மறிச்சிருக்கிறாங்க. போன வசனத்தில் அந்த அன்பு ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னேன். அந்த அன்பு அதை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இருக்குது. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பு எப்படி அப்படின்னா, நமக்காக ஒரு கிரயத்தை கொடுத்துருக்காரு. நமக்காக தான் சம்பாதித்து வைத்த தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஜீவன் என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா. நாம் யாருக்காக இருக்கின்றோம்? இந்த உலகத்தில் நாம் இனி வாழணும். உங்களுக்கு 60 வயசு இருக்கலாம், உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், உங்களுக்கு என்னைய மாதிரி 30-35 வயசு இருக்கலாம், அல்லது நீங்கள் வாலிப சகோதர சகோதரிகளாகவும் சிறு பிள்ளைகளாகவும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீர்கள்? வருஷம் புனித வெள்ளி அன்று உட்கார்ந்து 2 பாட்டை பாடி இயேசு நமக்காக மரிச்சார்னு துக்க முகத்தோடு வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்காக செய்கிறவர்களாக அல்லாமல், நாம் இனி என்ன செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை சபை சங்கம் எல்லோரும் சேர்ந்து தீர்மானம் எடுத்து வெளியில போய் ஆண்டவருக்காக பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதைத்தான் புனித வெள்ளி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 19-20 வசனம். சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயாங்களேன். அவர் சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தார், சிலுவையில் நமக்காக மரித்தார், சிலுவையில் அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். அதோடு கூட சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். அல்லேலூயா. அந்த சமாதானம் யாருக்கானது என்று வாசிக்கும் பொழுது, பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் என்று அங்கே அடிக்கோடிட்டு காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பூலோகத்தில் இருக்கிற மனிதன் பாவம் செய்த உடனே பரலோகம் முழுவதும் சமாதானத்தை இழந்து விட்டது. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. மனம் திரும்பவில்லை என்றால் பரலோகம் துக்கித்து அழுது கொண்டிருக்கிறது, நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக பரலோகம் என்ன செய்கிறது? பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு அவருக்காக எழுந்து போய் உலகத்தில் உள்ளவர்களுக்கு, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷங்களை நாம் சொல்லும் போது மனம் திரும்புதல் உண்டாகிறது. பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார், ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் ஒரு ஆத்துமாவுக்காக சந்தோஷப்படுகிறது. அந்த ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கப்படுவதற்காக நாம ஏன் வேலை செய்யக்கூடாது? நாம ஏன் வேலை செய்யக்கூடாது? கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தீர்மானம் எடுத்தால் கடவுளுடைய பிரதிநிதியாக உலகத்திலே இருள் நீங்கும்படி மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளியாக நாம் இருப்போம். நான் உன்னில் மகிமை படுவேன் என்கிற வார்த்தை நிறைவேறும். அப்ப
ஒப்புரவு ஆக்குதல். 2 பேருக்கு சண்டை, நம்ம சபையே பார்ப்போம், சண்டை பிரிஞ்சாச்சு, ஒப்புரவு ஆனாதான் ஆண்டவருக்கு பிரியும். அப்படிதான் படிச்சீங்க. அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவு ஆக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பரலோகத்துக்கும் பூமிக்கும், பரலோக சபையும் பூலோக சபையும் பிரிவினைவாதிகள் போல பிரிந்து கிடக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போது பூலோக திருச்சபையான நாம் பரலோக திருச்சபையோடு கூட இணைகிறோம். காரிச்சேரிக்குள்ள 3 சபை 4 சபை பிரிஞ்சு கிடக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்றோம்? சிலுவை ஆண்டவர் எனக்காக மரித்தார், அன்பு பெருசு, சமாதானம் பெருசு, அது இது அப்படின்னு நினைக்கிறோம். மார்பு தட்டி கொண்டு பீத்து கொண்டிருக்கிறோம். ஒப்புரவு ஆகுதல் அவருக்கு பிரியம். அந்த ஒப்புரவாகுதல் இன்று நடக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். 3 சபையா 4 சபையா இருக்கிற எல்லா கிராமங்களிலும் ஒரே சபையாய் மாற வேண்டும். ஆர்சி சபை, சிஎஸ்ஐ சபை, பெந்தகோஸ்து சபை, கிட்டத்தட்ட 4-5 இருக்கிற ஊர்லாம் நான் பார்த்துருக்கேன். சாதிக்கு ஒரு சபை, நாடாருக்கு ஒரு சபை, மற்ற சாதிகளுக்கு ஒரு சபை, இப்படி என்ன செய்யறாங்க? உயர்ந்தவங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டமாகும், தாழ்ந்து ஏழையா மில்லுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சபையும், இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். இன்றைய தினம் இயேசு சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி புனித வெள்ளி கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர வேண்டும். அது தேவனுக்கு சுத்தமாய் இருக்கிறது. இதாவே நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒற்றுமையாய் இருப்பதற்காக நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி, சிலுவை மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்றார். அர்த்தம் என்ன? கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கீழ் ஜாதியும் இல்லை, மேல் ஜாதியும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, எல்லோரும் கிறிஸ்துக்குள் சமமாய் இருக்கிறோம். அர்த்தம் ஒன்றாய் இருக்கிறோம். ஒன்றாய் இருக்கிறோம். அங்க அதை தாண்டி பின்னாடி இந்த அங்கிட்டு ஒரு சபை, இங்கே ஒரு சபை, இப்படின்னு ஆண்டவர் இருக்க சொல்லல. ஓரிடத்தில் எல்லாரும் கூடி வந்து நீ இயேசு உண்மையான தெய்வம் என்று சொன்னீனா நின்னு காட்டு, அப்பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படும். அது நடக்கணும், அதுதான் நடக்கணும். அது நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கின்றார். அது அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அடுத்த செய்தி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நோயை குறித்து சொல்லவில்லை. இந்த குணமாகிறோம் என்று சொல்லும்போது நோயை குறித்து சொல்லவில்லை. பாவத்தினாலே, உங்களுக்குள்ள இருக்கிற வீண் ஆசையினாலே, பெருமையினாலே உங்களுக்குள்ளே சண்டை சண்டை சண்டை, கலகம் கலகம் கலகம், சமாதானத்தை இழந்து விட்டீர்கள், பிரிந்து போய்விட்டீர்கள். மீண்டும் இணைவதைத்தான் இங்கே குணமாகிறோம் என்று சொல்லுகின்றார். அவர் சரீரத்தை அப்படியே கத்தி வச்சு அறுக்கும் போது என்ன செய்யுது? 2 பிளக்குது, 2 பிளந்து என்ன செய்யுது? ரத்தமா ஊத்துது. சாட்டையால அடிக்கிறாங்க, சட்டார் சட்டார்னு. இந்த சாட்டை போய் என்ன செய்யுது? முள் கம்பினால இருக்கிறதுனால சட்டுன்னு அடிச்சு என்ன செய்யுது? சதையை பிச்சுட்டு வருது, ரத்தம் பீச்சு அடிக்குது. அப்ப அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். நொறுக்கப்படுவதற்கும் பயங்கரமான வேதனை அனுபவிப்பதற்கும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தழும்ப பார்த்தா வச்சு நாம என்ன செய்யணும்? திருந்தணும். சபை சபையா பிரிஞ்சு கிடக்கிற நாம ஒரே சபையாய் மாற வேண்டும். இப்படியே சபை சபையா பிரிஞ்சுக்கிட்டே போச்சுன்னா அவர் இன்னும் அடிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். அவர் இன்னும் என்ன செய்யறாரு? நொறுக்கப்பட்டு கொண்டேதான் என்ன செய்யறாரு? இருக்கிறார். பிரிவினை என்பது பிசாசுனுடைய வேலையா இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் நாம் ஒற்றுமைக்குள் வர வேண்டும். அப்பொழுது முழுமையான குணமாகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்பத்தான் வாயால சொல்ல, உங்க தழும்புகளால நான் குணமாயிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதனாலதான் எழுதி வச்சாரு, நீ முதல்ல குணப்படு, பின்பு எல்லாரையும் போய் நீ குணப்படுத்து. நீயே பிரிஞ்சு போய் கிடக்கிற, நீ எப்படி மற்றவனை குணப்படுத்த முடியும்? முடியவே முடியாது. அப்ப தேவன் தெளிவாகத்தான் இருக்கிறார், வேதமும் தெளிவாகத்தான் இருக்கு, சொல்லுகிறார். நீ முதல்ல ஒற்றுமையா போய்ச்சாரு. உனக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நீ ஒற்றுமை பத்தி பேச வந்துட்டியாங்க. இதுல அரசியல் கட்சிகள், கிறிஸ்தவ முன்னேற்ற கட்சி, கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம், சிறுபான்மை மக்கள் நல கட்சி, கிறிஸ்தவ சிறுபான்மை இயக்கம், கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம், எதுக்கு?
உனக்குள்ளேயே நீ பிரிஞ்சு கிடக்கிற நீ என்னைக்கு நீ ஒற்றுமை ஆகிறாயோ அப்பொழுது என்ன செய்யும்? கிறிஸ்து உனக்குள்ள இருந்து மகிமைப்படுவார். அர்த்தம் என்ன? உடனே தேடி எல்லாரும் வருவாங்க. உன் கட்சி நல்ல கட்சி நீ பீத்தவே தேவையில்லை. நீ போய் திமுக சேர்ற, நீ போய் நாம் தமிழர் கட்சியில சேர்ற, நீ போய் சம்பந்தமில்லாத நபர்கள் கூட என்ன சேர்ற, உன்னை அவங்க கூட எல்லாம் சேர சொன்னாரா? கிடையாது. நீ இருக்கிற இடத்துல ஒற்றுமையா இருந்து உன்னுடைய பலத்தை காண்பி, அப்பொழுது உன்னை தேடி எல்லாரும் வருவார்கள். அல்லேலூயா. ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. ராஜாக்கள் உன்னை தேடி என்ன செய்வாங்க? வருவாங்க. இது தேவனுடைய சத்திய வாக்கு. அல்லேலூயா. ஆமா, அவர் அதற்காகத்தான் நொறுக்கப்பட்டார், அவர் அதற்காகத்தான் அடிக்கப்பட்டார். சமாதானம் ஒற்றுமை உண்டாவதற்காகத்தான் தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினாலே நாம் ஒற்றுமையாகி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவ சபை என்பது ஒற்றுமைப்படுகிற இடம். அல்லேலூயா. ஒன்று கூடுகிற இடம். எந்த ஒரு பிரிவினைக்கும் இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கும் இடம் கொடுக்காதபடி, நம்மளை நாமளே பாதுகாப்பாக இருப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அடைக்கலம், கோட்டை, துருகம், நம்பிக்கை எல்லாம் பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்ல, அதுதான் இது. அல்லேலூயா. நம்ம பெருக்மான் செய்ய கூட பாட்டு ரத்த கோட்டை. எப்படி? ரத்த கோட்டை. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பிரிவினை வராது. இன்னைக்கு நாம கொஞ்சம் பேரா இருந்தாலும், நம்மளை விட்டு அநேக குடும்பங்கள் பிரிந்து போனாலும், நாம ஒற்றுமையா இருந்து காண்பிப்போம். நம்மளை தேடி பிரிந்து போனவர்கள் திருப்பி வருவாங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம், பிரிவினை என்பது பாவம், கலகம் என்பது பாவம், சண்டை என்பது பாவம். இதை கொடுக்கிற கள்ள உபதேசம் மிகப்பெரிய ஒரு பாவம். நாம் கிறிஸ்துவை குறித்து எங்கும் பிரசங்கிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையை நாம் பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். அவருடைய அன்பு இவ்வளவாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவர் நமக்காய் சமாதானத்தை கொடுத்தார், அதற்காய் ரத்தம் சிந்தினார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு தன்னைத்தான் நொறுக்க சித்தமானார். தன்னைத்தான் அடிபடுவதற்கு என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? பிரிந்து போக வேண்டும். மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், அசுத்தமான காரியங்கள் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த வாசித்த அத்தனை வசனங்களும் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், நாம் ஆண்டவருக்காய் என்ன செய்ய வேண்டும்? சிலுவை என்கிற சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்யணும்? கையில் எடுக்க வேண்டும். சிலுவை சுவிசேஷ ஊழியம் இப்படி எடுத்து போகும்போது விட்டு விட்டு வந்த பாவத்தை நாம் மீண்டும் தொடராதபடி எச்சரிக்கையோடு கூட செய்ய வேண்டும். அப்போதுதான் இயேசுவும் வேண்டும், சிலுவையும் வேண்டும் என்கிற கொள்கையுடைய நபராய் நீங்கள் இருப்பீர்கள். இல்லை என்றால் இயேசு வேண்டும், சிலுவை வேண்டாம், இயேசுவும் வேண்டாம், சிலுவையும் வேண்டாம், இயேசு வேண்டாம், சிலுவை வேண்டும் என்கிற வித்தியாசமான, சம்பந்தமில்லாத, தப்பான உபதேசத்தினால் உண்டாக்கப்பட்ட பிசாசுனுடைய வஞ்சனையில் விழுந்த வாழ்க்கையாக நாம் வாழ நேரிடும்.
நாம் எச்சரிக்கையாக இருப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 அப்ப சிலுவையை குறித்ததான மேன்மை என்ன வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சிலுவையில் என்ன நடந்தது? சிலுவையில் இயேசு பலியானதினாலே சிலுவையில் ஒரு மகிமையான காரியம் நடந்திருக்கிறது. அது என்ன? வாசிக்கும் போது கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவை சிலுவை எப்பொழுது புனிதமாகிறது? கள்ளர்களும் கொலைகாரர்களும் திருடர்களும் அறையப்பட்ட சிலுவையில் தானே இயேசுவை அறைந்தார்கள். அது என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு பதிலாக அருமையான ஒரு பதில் வசனம், சந்தேகங்களை குழப்பங்களை தீர்க்கிற அருமையான ஞானம் நிறைந்த வசனம். அதுதான் இந்த கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சிலுவையில் என்ன செய்தார்? கள்ளர்களும் திருடர்களும் கொலைகாரன் கையிலே உலகம் கொடுக்கப்பட்டது. அவர் உலகத்தை கடுமையான முறையிலே ஆட்சி செய்தார்கள், மோசமான முறையிலே ஆட்சி செய்தார்கள். ராஜ்யங்களும் ராஜாங்கங்களும் அரசியல்வாதிகள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு அந்நாட்களில் வருகிறார், ஆலயங்களை பார்க்கிறார். உலகத்தில் என்ன தாக்கம் ஏற்பட்டதோ அதுவே ஆலயத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்கிறார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன செய்கிறார்? உரித்து எடுக்கிறார். அல்லேலூயா. தோலை உரிக்கிறதுக்கு சமமா ஆலயத்தில் பரிசுத்தம் வருவதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த அதிகாரம், அதை உரிச்சு எடுக்கிறார். நான் தாண்டா, நான் தாண்டா அப்படின்னு திரிவங்கள்ல, அதை அப்படியே உரிக்கிறார். நீ கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அவருடைய அதிகாரத்தை இங்கு செலுத்துகிறார். உதாரணம், ஆலயத்துக்கு போகிறார், ஆலயத்தை கள்ளர் குகையா மாற்றி விட்டார்கள், வியாபாரம் செய்யறாங்க. என் வீடு ஜெப வீடு, ஜெபம் பண்றதுக்கு தான் நான் வீடு கொடுத்துருக்கிறேன், நீ அதுல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பண்ணிட்டு திரியா? ஷாட்டை எடுத்து ஒவ்வொருத்தனையும் ஆட்டி தொலைச்சு எடுத்துட்டார். அப்ப அங்கே எதிரிகளுடைய, கள்ளர்களுடைய, ஏமாற்றுக்காரனுடைய அந்த அதிகாரம் தோற்று போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் அங்கே வந்து விட்டது. அது நிரந்தரமா எப்போ வந்துச்சுன்னு கேட்டா, சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்தார்ல, அப்பொழுது வந்து விட்டது. அந்த வெளியரங்கமான கோலமாக்கின வெக்கப்படுத்திட்டார். இதாண்டா சத்தியம், நீ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஊழியமே கிடையாது, போடா. இதாண்டா பைபிள், நீ சொல்றதெல்லாம் சாத்தானுடைய வார்த்தைடா, போடா அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணாரு? தன் ஜீவனை, தன் ரத்தத்தை முழுவதுமாக நமக்கு தந்து என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்திருக்கின்றார். அந்த துரைத்தனங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுதம் இல்லாத நிலைமை என்று அர்த்தம். எப்படி ஆயுதம் இல்லாம, ஒரு ஆயுதம் வச்சிருந்தா தானே நம்ம பயப்படுவோம். நான் ஒரு ஈட்டியை கொண்டு வந்துக்கிட்டு உங்க முன்னாடி, சரியா இல்லையா, நகையை பிள்ளை கலெக்ட் அப்படின்னு திருட கத்தி காட்டி மிரட்டுவான் பாருங்க. அந்த மாதிரி கள்ளர்களும் உபதேசி, அந்த சர்ச்சுக்குள்ள இருந்தவங்க விசுவாசிகள்கிட்ட என்ன செய்யறது? காணிக்க, பொருத்தனை, தசம்பாகம் இதெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆயுதம் வச்சுருந்தாங்க, அதான் கள்ள உபதேசம். அந்த கள்ள உபதேசத்தை ஒரு ஆயுதம் மாதிரி, அந்த துரைத்தனங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கள்ள உபதேசம். கள்ள உபதேசத்தையும் அதனுடைய அதிகாரத்தையும் என்ன செஞ்சார்? முற்றிலுமாக வேரோட எடுத்துட்டார். அதனால தான் நம்ம சபையில் கள்ள உபதேசத்துக்கு இடமே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநியாயமா நாம யார்ட்டையும் காசு வாங்க மாட்டோம். காசுக்காக ஊழியம் நடக்காது. பேருக்காக, பெருமைக்காக, எந்த ஒரு சுயநலமான காரியத்துக்காக நம்முடைய சபை நடக்கவே நடக்காது. நாம எல்லாருமே கிறிஸ்துக்குள் சமமாய் இருக்கிறோம். சமநிலை பிரமாணத்தின்படி இந்த திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? சிலுவையில் மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமா, அதைத்தான் அவர் ஜெயித்திருக்கிறார். நாமும் கள்ள உபதேசத்திற்கும் கள்ள உபதேசத்தினுடைய அதிகாரத்துக்கும் ஜெயித்திருக்கிறோம். ஆமா, அது என்னங்கிறத இன்னும் ஒரு நாட்கள்ல நாம் என்ன செய்வோம்? டீட்டெயில்டா நாம் என்ன செய்வோம்? ஆராய்ச்சி செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. For the word of the Christ is fully those who are
perishing, but to us who are being saved, it is power of God. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. கர்த்தருடைய வல்லமையின்படி சிலுவை பற்றிய உபதேசம் அது நமக்கு என்ன செய்கிறது? ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக, சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சிலுவை பற்றி சிலுவையில் மரித்த இயேசுவை பற்றி, சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினவரை பற்றி, சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தவரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுதும், நாம் ஜெபிக்கும் பொழுதும், நாம் விசுவாசிக்கும் பொழுதும், அவருக்காக நாம் சுவிசேஷங்களை சொல்லும் போதும் அது நமக்கு எப்படி இருக்கு? தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. 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 ஆமா, அப்ப சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவருக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு, அந்த வல்லமை இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வல்லமையே சுவிசேஷத்துக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், மற்றவர்கள் சொல்லுவார்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன், இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும்பொழுது நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா பாதிக்கப்படும். முறைச்சே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான எண்ணத்தோட நான் உங்களை முறைச்சே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுடைய ஆத்மாவை போய் பாதிக்கும். கெட்டவனை மாறிடுவீங்க நீங்க. இப்படித்தான் பிசாசு கள்ள உபதேசத்துக்குள்ள வச்சிருந்தான். இவன் வாழ்க்கையில் உயரவே கூடாது, இவன் இப்படியே தான் இருக்கணும், இவன் ஏசப்பாக்குள்ள வந்துட்டா இவன் நல்லா ஆயிடுவான், ஆசீர்வதிக்கப்பட்டுருவான் அப்படின்னு பிசாசு தனக்குள் இருந்த கெட்ட அந்த வைப்ரேஷனை, சரிங்களா, அது என்ன செய்கிறது? நெகட்டிவ் வைப்ரேஷனாக அதை அனுப்புது, எல்லாருக்குள்ளேயும் போகுது. அது யாரை வச்சு பண்ணுங்கன்னா, கள்ள ஊழியக்காரங்களை வச்சு தான் அனுப்பும், கள்ள தீர்க்கதரிசிகளை வச்சு தான் அனுப்பும் அந்த பிசாசுகள். அப்போ கள்ள உபதேசக்காரன் வரும்பொழுது நமக்கு தெரியாதவன் பாடுவான், ஆடுவான், குதிப்பான், எல்லாம் செய்வான், பிரசங்கிப்பான், எல்லாம் பண்ணுவான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறானா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பேசினாலே அங்கே பொய் உபதேசங்கள் பண்ண முடியாது, கள்ள உபதேசம் பண்ண முடியாது. சிலுவையில் இயேசு அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் கொடுத்து விட்டார். அங்க ஏமாத்து வேலைக்கு பஞ்சமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம், சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்துக்குள்ளே ஆண்டவருடைய சக்தி ஒளிந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்ம சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பால போ சாத்தானே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ரத்தம் எங்க சிந்தினார்? சிலுவையில் சிந்தினார். இயேசுவின் நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கின்றார் சிலுவையில். அப்ப நாம ஜெபம் பண்ணும் பொழுது சிலுவையில் ரத்தம் சிந்தின, சிலுவையில் எங்களுக்காய் மரித்த இயேசு அந்த நாமத்தை என்ன செய்யணும்? நாம் உச்சரித்து ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட அந்த கெட்ட வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? தூர ஓடிடும். கர்த்தருடைய முழுமையான காரியம், பரிபூர்ணமான காரியம் நமக்குள்ளே வந்துவிடும். ஹல்லேலூயா. அப்ப அது கெட்டு போவாங்க பார்த்தீங்களா? கெட்டு போகுதுன்னு அங்கே கெட்டு போகணும்னு போட்டிருக்கு. ஆனால் இன்னும் நீங்கள் ஆங்கிலத்தில் போய் பார்த்துட்டீங்கன்னா சாக போகிறவன்னு போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? சாக போகிறவனுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சாக போகிறவனுக்கு தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கசக்கும். ஏன்னா அவன் பாவத்தை விரும்புவான், பாவத்தின் சம்பளம் தான் மரணம். இப்போ மரணத்தை அவன் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு அடையாளமே அவன் வாழ்க்கையை பார்த்த தெரிஞ்சோம், அது பாவம். அப்போ வாழ போகிறவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கும். சாக போகிறவனுக்குள்ள என்ன இருக்கும்? பாவம், கள்ள உபதேசம் இருக்கும். வாழ போகிறவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் இருக்கும். ஏன்னா சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன், அது ஜீவன், நித்திய ஜீவனாய் இருக்கிறது. சுவிசேஷம் தான் நித்திய ஜீவன். அந்த சுவிசேஷத்தை தான் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சுவிசேஷம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நாம பிறனுக்கு கொடுக்க முடியும். இதுதான் செய்தி. அல்லேலூயா. மூன்றாவது கலாத்தியர் 6:14. கலாத்தியர் புஸ்தகம் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்ததை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேன் ஆக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம கொண்டு போகுது. இது இன்னும் அடுத்த கட்ட நிலைமை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சிலுவையை குறித்து தான்டா மேன்மை பாராட்டுவேன். சிலுவையில் இயேசு எனக்காய் மரித்திருக்கின்றார், சிலுவையில் இயேசு எனக்காய் ரத்தம் சிந்திருக்கின்றார், சிலுவையில் இயேசு எனக்காய் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். சிலுவையை குறித்து மட்டும்தான் சொல்லுவேன். சிலுவையில் எனக்காக மரித்த இயேசுவை குறித்து தான் நான் எப்பயும் நினைச்சுப்பேன், சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன், பேசுவேன். அதுதான் எனக்கு மேன்மை. அதை குறித்து நான் வேற எந்த லைனுக்கு நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன். பணமோ பொருளோ உல்லாசமான வாழ்வோ எதுக்கு நான் போக மாட்டேன். சிலுவையை குறித்து, சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்து, சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் எப்போது நினைச்சுவேன், சிந்தித்துக் கொண்டிருப்பேன். அது எனக்கு மேன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவரால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்ச உடனே, அறையப்பட்ட உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, உலகம்
நமக்காக சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது. இயேசுநாதர் மட்டும் சிலுவையில் அறையப்படலை. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே என்னாச்சுன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களாகிய நாம் நமக்காக உலகம் என்ன செஞ்சு கட்டி போடப்பட்டிருக்கிறது. எப்படி எப்படி கட்டி போடப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன? சிலுவையில் ஆணியை வச்சு அரைஞ்சு இயேசு எப்படி தொங்கிட்டு வெளியில வர முடியாம அங்கேயே இருந்தா பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆண்டவர் மரிச்சது போலவே நமக்காக உலகமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. இனி உலகத்தின் மூலமாக நாம் பாதிக்கப்பட மாட்டோம். உலகத்தில் இருக்கிற ஆசபாசங்கள் நம்மளை ஏமாற்ற முடியாது. அதுவும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் போட்டிருக்கு. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஒரு கிறிஸ்தவனுடைய ஜீவியம் என்பது எப்படி இருக்கிறது? ஆண்டவரால் உலகம் சிலுவையில் அறையுணப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் அவராலே உலகத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்கோம்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அப்ப உலகம் நமக்கு நம்மளை வந்து ஒரு டச் கூட என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. பிசாசு நம்மளை டச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குள் நம்மளை கொண்டு போயிருக்கிறார். யாருக்கு? யாருக்கு? உண்மையான கிறிஸ்தவர்கள். யார் உண்மையான கிறிஸ்தவங்க? இயேசுவும் வேண்டும், அவருடைய சிலுவை என்கிற சுவிசேஷ ஊழியமும் வேண்டும் என்று யார் வாஞ்சையாக வைராக்கியமாக ஆண்டவருக்காக எழும்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தான் உலகத்திற்கு கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். மற்றவங்களாலலாம் சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியாது. யார் சிலுவையில் அறை கொண்டிருக்கிறாங்களோ அவங்க தான் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வாசிப்பேன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார் என்று எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவருக்கு முன்னாடி அவர் வச்சிருக்கிற சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்திலேயே அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் போயிருமே, என்னை எல்லாரும் கேவலமா நினைச்சிருவாங்களே, நான் பரலோகத்தில் உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறேனே, என்னைய போய் உலகத்துக்குள்ள அனுப்புறீங்களே, உலகம் அசுத்தமானதே, உலகத்துக்குள்ள பாவம் இருக்கு, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்மள மாதிரி பரிசுத்தவான்கள் இல்லையே, என்னைய போய் உலகத்துக்கு ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு பிதாவாகிய தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்து எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. அவர் கேட்கல. அந்த அவமானம் வந்தா கூட காரி துப்பினார்கள், தாடி முடியை என்ன செஞ்சாங்க, இழுத்து பீத்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், நிர்வாணப்படுத்தினார்கள். ஊர் உலகத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, சிலுவையில தூக்கி திருடனை போல, கள்ளனை போல, கொலைகாரனை போல என்ன செஞ்சாங்க, ஒரு பாவியாக என்ன செஞ்சாங்க, சிலுவையில நிறுத்தினாங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவராகிய அவர் சகித்து அவமானத்தை கூட நினைக்காம அவர் இருந்ததுனால தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இன்று வீட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சகிச்சதுனாலதான், அவர் அவமானத்தை எண்ணாம இருந்ததுனாலதான், சந்தோஷம் போனாலும் போகட்டும் என்று அவர் நினைச்சதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் எங்க இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கதான் நமக்கு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அங்க நமக்கு இடத்தை ரெடி பண்ணி, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன். பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை ரெடி பண்றேன், ஒரு வீடு ரெடி பண்றேன். உங்களுக்கு அந்த வீடு வேணுமா? உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சந்தோஷம்னு நீங்க நினைச்சு வச்சிருக்கிறீங்களோ உலகத்தின் ரீதியாக, அதையெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்காக அவமானத்தை எண்ணாம சிலுவை என்கிற சுவிசேஷ ஊழியத்தை சகிச்சுக்கு நீங்க போய் ஊழியம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக பிதா தமது வலது பாரிசத்தில் குமாரனாகிய இயேசு மூலமாக ஒரு இடத்தை வைத்திருக்கின்றார். அங்க போன உடனே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா
பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. இப்படி பரலோகத்துல போய் பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானோம் கோடாகோடி தூதர்களும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி எல்லாருமே சேர்ந்து நம்ம நினைச்சுவோம் ஆடி பாடி மகிழ்வோம். அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒற்றுமையா இருந்துக்கிட்டு பிரிவினையில போயிட்டு ஒரு சர்ச்சு 2 சர்ச்சு 3 சர்ச்சுன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் கீழ்த்தரமாக கிறிஸ்தவர்கள் அங்குமிங்கு ஓடி ஆண்டவரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி இல்லாமல் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறவர்களாக சுவிசேஷ ஊழியத்தை நாம் வைத்துக்கொண்டு பேருக்காக பெருமைக்காக புகழுக்காக பணத்துக்காக எந்த ஒரு ஆசைக்காக நம்ம செய்யாமல் ஆண்டவருக்காக நம்ம செஞ்சு இருக்கும்போது நமக்கு பிதாவினுடைய வலது பாரசத்தில் ஒரு இடம் உண்டு. அதுக்காக அது மாத்திரம் இல்லாமல் அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடி ஆடி அலைகிற மாதிரி நாம் என்ன செய்யணும், அப்படி போகிறவர்களோட ஐக்கியத்தை கட் பண்ணிட்டு நம்முடைய சபையில் இருக்கிறவரோடு ஐக்கியம் வச்சுக்கிட்டு ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிலிப்பியர் 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஆமா, எனக்கு தெரியாத கடவுளா, எனக்கு தெரியாத வசனமா, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னனா? சும்மா பைய தூக்கிட்டு பைபிளை இடுப்புல கோர்த்துக்கிட்டு நானும் கிறிஸ்தவன், எனக்கு தெரியாத ஜெபமா, எனக்கு தெரியாத நியாய தீர்ப்பா, எனக்கு தெரியாத பைபிள் வசனமா என்று சொல்லிக்கொண்டு ஓடுகிறவர்கள் ஆண்டவருடைய சிலுவைக்கு பகைஞர் என்று இந்த நாளில் சொல்லுகின்றார். இப்பொழுதும் கண்ணீரோடும் நான் சொல்லுகிறேன் என்று பிலிப்பு சபைக்கு சொல்லப்பட்ட 3:18 நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. சபைக்குள்ள அப்படித்தான் இருப்பாங்க, சங்கத்துக்குள்ள அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க சிலுவைக்கு பகைஞர். சில பாஸ்டர்கள் அப்படித்தான் இருப்பாங்க, சில ஊழியக்காரங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாரு? சிலுவைக்கு பகைஞர். தாழ்மையாய் ஏழ்மையாய் பணம் பொருள் பதவி எதன் மீதும் ஆசை இல்லாதவர்களாய் சுதந்திரமாய் எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு சரிசமமாய் ஏற்றதாழ்வு இல்லாம வித்தியாசம் இல்லாம ஆண்டுடைய நாமத்திற்காய் சுவிசேஷ ஊழியங்களை செய்தால் அவர்கள் சிலுவைக்கு சிநேகிதராய் இருப்பார்கள், மற்றவர்களோ சிலுவைக்கு பகைஞராய் இருப்பார்கள் என்று கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று இங்கே பக்தன் சொல்லுகிறான். அல்லேலூயா. ரொம்ப தரம் சொல்றேன், இப்பயும் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. நம்ம சபை வசதியான சபை. நம்ம சபை வசதியான சபை. ஏன்னா நம்ம சிலுவையை நேசிக்கின்றோம். என்றால் சிலுவையில் இயேசு மரித்திருக்கின்றார். சிலுவைனா சுவிசேஷ ஊழியம், அந்த மரக்கட்டையில செஞ்ச சிலுவை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிலுவை என்றால் சுவிசேஷம். சுவிசேஷத்தை நான் நேசிக்கிறேன், சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன், சுவிசேஷத்தை நான் விரும்புகிறபடினாலே நம்ம சபை வசதியான சபை. அல்லேலூயா. இதுதான் சிலுவையை குறித்ததான மேன்மை என்கிற செய்தி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. அப்ப நம்ம முடிவுக்கு வந்து விட்டோம். சிலுவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று கேட்டால் மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சிலுவை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று கேட்டால் பிதாவாகிய தேவனோடும் நம்மளை என்ன செய்யணும், ஒப்புரவாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு நபர் ஒரு ஆத்துமா மனம் திரும்பினால் சிலுவை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒன்று இணைக்கிறது. சிலுவை என்ன செய்கிறதுன்னா மறு வாழ்வை தருகிறது. பாவ வாழ்க்கையிலிருந்து என்ன செய்கிறது, மறு வாழ்க்கை தருகிறது. சிலுவை என்ன செய்கிறது என்று கேட்டால் அது என்ன பண்ணுங்கன்னா அன்பையும் மனித நேயத்தையும் என்ன செய்கிறது, அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறது சிலுவையில். அல்லேலூயா. சிலுவை என்ன பண்ணுகிறது கேட்டா பாவத்தினுடைய வல்லமை முழுமையாக என்ன செய்கிறது, அறுத்து எடுத்து விடுகிறது. சிலுவை என்ன பண்ணுகிறது, மரணத்தினுடைய வல்லமையும் அறுத்து எடுத்து விடுகிறது. பாவத்துக்கு மரணத்துக்கு இனி வல்லமையே கிடையாது. பாவம் உங்களை அணுகாது, பாவம் உங்களை மேற்கொள்ள படமாட்டாது, தீங்கு இனி உன் வழியாய் வருவது இல்லை என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப சிலுவை என்ன செய்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமாக விசுவாசத்தை தருகிறது, தாழ்மையை தருகிறது. ஏனென்றால் இயேசு தாழ்மையாக இருந்து கீழ்ப்படிந்து அவர் விசுவாசத்தின் மூலமாக அவர் என்ன செய்கிறாரு, உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எவனும் என்ன செய்வான், பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசித்தால் நீங்கள் என்ன செய்வீங்க,
பிழைப்பீர்கள். விசுவாசத்திலும் ரட்சிப்பிலும் நீரிலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் சத்தியத்திலும் நீங்கள் நிலைத்திருந்தால் முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க முடிவு பரிந்து நிலைத்திருந்து ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டியது சுவிசேஷ ஊழியம் என்கிற சிலுவை. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் உங்களோடு கூட இருந்து சதா காலம் உங்களை நடத்துவாராக.